ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was எனக்கு தாகமாக இருக்கிறது. ஸோ எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐம் thirsty ஆர் ஐ ஃபீல் thirsty. ஸோ ரெண்டு விதமாக சொல்லலாம். ஐம் thirsty ஆர் ஐ ஃபீல் thirsty. thirstyனா தாகமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஓகேவா? ஸோ லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பற்கள் வெள்ளையாக இருக்கிறது. என் பல்லு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் அப்படின்னா என்னோட பல்லு. ஓகேவா? ஆர் ஒயிட் அப்படின்னா வெள்ளையாக இருக்குது. ஸோ டீத் வந்து நிறைய பல்லுங்கிறது டீத்துன்னு சொல்லணும். இது ஒரே ஒரு பல்லை மட்டும் சொல்லணும்னா டூத். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மேஜிக் மாதிரி இருக்கிறது. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். இது மேஜிக் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஃபோனை எடுத்து பேசு. இப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு, ஏதோ வேலையாக இருக்கும். ஃபோன் எடுத்து பேசு, ஃபோன் அடிக்குது பாரு, ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபோன் கால். ஆன்சர் த ஃபோன் கால். ஸோ ஆன்சர் பண்ணு, ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் த ஃபோன் கால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடையது இல்லை. இது உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் யோர்ஸ். இட்ஸ் நாட் யோர்ஸ். இது உன்னோடது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பழைய புத்தகத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னோட பழைய புக்கு ஒன்று காணா போணுச்சுல, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பழைய ட்ரெஸ்ஸு ஒன்று காணா போணுச்சுல, அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு புக். ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு புக் ஆர் ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு ட்ரெஸ் அப்படின்னா என்னோட பழைய ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ ஃபவுண்ட் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். மை ஓல்டு புக் அப்படின்னா என்னோட பழைய புக்கை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தே மேட் ஃபன் ஆஃப் மீ. தே மேட் ஃபன் ஆஃப் மீ. அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க. தே மேட் ஃபன் ஆஃப் மீ. இதே கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. என்னை வச்சு கிண்டல் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே மேட் ஃபன் ஆஃப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் டீ குடிக்க மாட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஸோ நான் எப்போயுமே டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா நான் எப்போயுமே குடிக்க மாட்டேன். என்னது டீ. இதுவே நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் போக வேண்டும். நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு கோ ஆர் வி கேன் சே ஐ காட் டு கோ. ஓகேவா? ஸோ ஐ காட் டு கோ அப்படின்னாலும் நான் போகணும். ஐ ஹாவ் டு கோ அப்படின்னாலும் நான் போக வேண்டும், நான் போகணும், இப்போ நான் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ ஆர் ஐ காட் டு கோ. ஓகேவா? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாட்டிலில் தண்ணீர் பிடி. வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஸோ பாட்டிலில் தண்ணி பிடி. ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. என்னுடைய பெண் மிகவும் புத்திசாலி. என்னோட பொண்ணு ரொம்ப புத்திசாலி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ மை டாட்டர் அப்படின்னா என்னோட பொண்ணு. இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலி. ஓகேவா? திறமைசாலி, புத்திசாலி. மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படுவது அவசியமில்லை. கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். there is no need to worry. there is
நோ நீட் டு வரி. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? தேர் இஸ் நோ நீட் டு வரி. முன்பு நடந்த மாதிரி இருக்கிறது. இது ஏதோ முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. ஏதோ முன்னாடி மாதிரி தெரியுது. இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வைத்திருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியாக ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். we have the same dress. we have the same dress. same dress அப்படின்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. we have அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். we have the same dress. நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதை நானே செய்திருப்பேன் ஆனால். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இதை ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்குது. இந்த வேலையை நானே பண்ணியிருப்பேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ would have done it myself but அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நானே பண்ணியிருப்பேன் ஆனால் ஐ would have done it myself but. ஓகேவா? ஸோ ஐ would have done it myself அப்படின்னா இதை நானே பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ என்னுடன் வர வேண்டும். இப்போ நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு கம் வித் மீ. யூ ஹாவ் டு கம் வித் மீ. இப்போ நீ என் கூட வரணும். யூ ஹாவ் டு கம் வித் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ எங்கே சென்றாய். நீ எங்கே போன? நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது, நீ எங்கே போன அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் டிட் யூ கோ. வேர் டிட் யூ கோ. நீ எங்கே போன? ஓகேவா? இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்கணுன்னா வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கணும். இதுவே எங்கே போன பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும். அதனால் வேர் டிட் யூ கோ. ஓகேவா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குது. வயிறு பிச்சுக்குது பசி. ரொம்ப பசி தாங்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா ரொம்ப பசிக்கிறது. இதுவே நம்ம சாதாரணமாக பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகேவா? நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். ஸோ உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ டுடேஸ் சென்டென்சஸ். அவர்கள் சொல்வதை கவனமாக கேள். அவங்க சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்சஸ். அவர்கள் சொல்வதை கவனமாக கேள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி லேர்னிங்.